ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதை பேச போகிறோம் அப்படின்னா, சிரிப்பு கதை. இந்த கதையை படித்த உடனே நானே பயங்கரமாக சிரிச்சிட்டேன். அப்படி ஒரு அற்புதமான கதை. ஏன்னா இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் முட்டாள்தனமான காரியங்கள்லாம் நிறையா பண்ணுவேன். அதனால் இந்த கதை நல்லா அற்புதமாக இருக்குங்க. இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும்போது சொத்து பத்துக்கள்லாம் பிரிக்கணும், 2 பேருக்கு தனித்தனியாக பிரிக்கணும், ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணங்காரை சொல்லுவேன். தம்பிக்கார் என்ன சொல்லுவேன், சரிங்கண்ணே நீங்கள் எது சொன்னாலும் சரி அப்படின்ட்டு சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு பசுமாடு மட்டும் இருக்கும். இப்போ இதை என்னடா பண்ணுறதுன்னு அன்னைக்காரங்க சொல்லுவேன். சொல்லும்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி, ஆமாம் இப்போ தான் எனக்கு யோசனையாக வருது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் மாட்டு சந்தை நடக்குது. அங்கே போய் இந்த மாட்டை விற்றுட்டு இந்த மாட்டில் வரக்கூடிய தொகையை ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட மாட்டை பிடிச்சி கொடுத்து போடா போய் விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுனேன். இவன் வயக்காடு, கம்மா காடு, இப்படி கரிசக்காடு, இப்படி எல்லா காடையும் கடந்து போய்கிட்டு இருப்பேன். காட்டு வழியாக நடந்து போகும்போது இவனுக்கு களைப்பாய்ப்போம். 10 கிலோமீட்டர் நடக்கணும்ல, களைப்பாய்ப்போங்க. அப்போ ஒரு வேப்ப மரம் நல்லா நிழல் கொடுக்கும். அங்கே போய் மாட்டை கட்டி போட்டு சரி சத்த நேரம் நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு சத்த நேரம் உட்காந்துருப்பேன். ஆனால் என்ன ஆகும், தூக்கம் வந்துடும். அப்படியே படுத்து தூங்கிடுவேன். தூங்கினோன்னே மணி பார்த்தீங்கன்னா 5, 6 மணி ஆகி போயிடும். அங்கே சந்தையே முடிஞ்சிருக்கு, மாட்டு சந்தை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பேன். சரி ரைட்டு, இந்த வேப்ப மரத்துக்கிட்ட நம்ம மாட்டை விற்றுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வேப்ப மரத்துக்கிட்ட பேசுவேன். வேப்ப மரத்துக்கு இவனுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி வேப்ப மரத்துக்கிட்ட பேசுவேன். வேப்ப மரமே, நான் சந்தைக்கு போய் மாட்டை விற்கணும், ஆனால் இங்கே விற்க முடியல, டயரில் தூங்கிட்டேனா, அதனால் நீ வேணாம் இந்த மாட்டை வேணாம் வாங்கிக்கிறியா வேப்ப மரமே அப்படின்னு கேட்பேன். அப்போ லைட்டாக அப்படி காற்றடிக்கும்போது அதோடைய மரத்துடைய கிளைகள் லைட்டாக அப்படி ஆடும்போது சரி இப்போ மரம் ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு வேணா நினச்சிக்கிறேன். சரி வாங்கிக்கிறியா, சரி சந்தோஷம். ஆனால் மாட்டுடைய விலை எவ்வளோ தெரியுமா, 100 ரூபா. வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே மரம் லைட்டாக அதே மாதிரி காற்றடிச்சோன்னே கிளைகள் ஆடினோன்னே இப்போ ஓகே, நீ ஓகே சொல்லிட்ட, சரி ஆனால் காசு இப்போ வேணுமே அப்படின்னு கேட்பேன். இப்போ மரம் சைலண்டாக இருக்கு, காற்றடிக்காது, கிளைகள் ஆடாது. இப்போ சைலண்டாக இருக்கு. ஆனால் இப்போ உன்ட்ட காசு இல்லையா, சரி நாளைக்கு வேணா நீ காசு தர்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போ கிளைகள் ஆடும் காற்றடிச்சோன்னே. சரி 100 ரூபா ரெடியாக எடுத்து வை, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாட்டை அதே வேப்ப மரத்தில் விட்டுட்டு இவன் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். வந்தோன்னே போய் அண்ணன் ஒரே பதட்டத்தோடு இருப்பேன். என்னடா காலையில் ஓனவே இன்னும் ஆளே காணமே, எதுவும் திருடங்களை பிடிச்சிக்கிட்டாங்களா, இவன் எதுவும் பொண்ணு ஓட்டாங்களா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருப்பேன். அண்ணங்காரன் தம்பியாரன் வீட்டுக்கு சாவாசமாக வருவேன். ஒரு 6-7 மணிக்கு வருவேன். எங்கடா என்னாச்சு, மாடை வித்தியா என்ன, அந்த காசு எவ்வளோக்கு விற்ற மாட்டை அப்படி இப்படின்னு பதட்டமாக கேட்பேன். அண்ணே, நான் போகிறக்குள்ள சந்தையை முடிஞ்சு வச்சு, அதனால் ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட மாட்டை விற்றுட்டு வந்துட்டேன். நாளைக்கு அந்த வேப்ப மரம் காசு தரேன்னு சொல்லிடுச்சு, நாளைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க தம்பியை போட்டு அடின்னு அடிப்பேன். ஏன்டா முட்டாள், இப்படி இருக்கியாடா, இப்படி பெரிய முட்டாளாக இருக்கியாடா அப்படின்ட்டு, வடிகட்டின முட்டாளாக இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அடிச்சுப்பேன். இவனை இப்படியே விடக்கூடாது, போய் நம்ம இவனை இந்த மாடை எங்கே நீ கட்டி போட்டியா, அங்கே போய் மாட்டை போய் பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவனை திட்டி அனுப்பிச்சி விட்ருவேன். வேணோடனே அதே மாதிரி நடந்து போய் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போயிருவேன். பார்த்தா மாடே காணாமல் போயிருக்கேன். எங்கே மாடு எங்கே அப்படின்னு கேட்பேன். அது வேப்ப மரம் காற்று அடிக்காது, கிளையும் ஆடாது. என்ன இன்னும் எதுவுமே பேச மாட்டேங்கிற வேப்பமரமே, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற, மாடு எங்கே அப்படின்னு அமைதியாகவே இருக்கு. சரி காசு 100 ரூபா தரேன்னு சொல்லி எங்கே காசு கொடு. அப்பவும் மரம் காற்று அடிக்காது, ஒன்றும் அடிக்காது, கிளைகள் ஆடாது, அப்படியே அமைதியாக இருக்கு. காசு எங்கே அப்படின்னு கேட்பேன். அப்பவும் அமைதியாகவே இருக்கு. அப்புறம் இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து அந்த வேப்ப மரத்தை போட்டு அடிப்பேன். என் மாட்டை நீ ஏமாத்திட்ட, சீட்டிங் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிப்பேன். அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணங்காரன், என்னடா மாடு கிடைச்சா என்ன, இல்லைன்னா என் மாடை காணாமனே, அந்த வேப்ப மரம் கூட கடத்திட்டு போயிடுச்சுனே அந்த மாட்டை அப்படின்னு சொல்லுவேன். இரு உன்னை எப்படியே விட்டா சரியாக வராது, போய் உன்னை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரியாக வரும்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். அந்த ஊர்லேயே பயங்கர வசதியாக நல்ல நிறைய நிலங்கள், தோப்புகள், இப்படி பல்வேறு நில உடைமையாளராக இருப்பார், பண்ணையாளராக இருப்பார். அவர்கிட்ட பஞ்சாயத்தை கொண்டு வருவேன். கொண்டு போனால் அந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அந்த பண்ணையார் அவருக்கு ஒரு கதை இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க பொண்ணு, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கையில் சிரிப்புங்கிறதே சிரிச்சிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், பஞ்சாயத்து தலைவர், என் பொண்ணை எவன் சிரிக்க வைக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து என்கிட்ட இருக்க சொத்துக்களில் முக்கால்வாசி அவன் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பார். இப்போ என்னாச்சு, அண்ணங்காரன் போனேன், போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஐயா,
இந்த மாதிரி மாடை கொண்டு வைக்க சொன்னேன், இப்படிலாம் பண்ணிவிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி பழைய கதையை ஃபுல்லாக சொல்லுவேன். சொன்னோன்னே பஞ்சாயத்து கூடினேன். கூடினோன்னே இப்போ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவார், டேய் சின்னவனே ஒழுங்காக சொல்லு, மாட்டை யார்கிட்ட கொண்டு போய் விற்றுட்டு நீ காசை அமைக்கணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவேன், ஐயா இந்த மாதிரி மாட்டை பிடிச்சிட்டு போனேன், விற்கலாம் தான் போனேன், ஆனால் சந்தை அதுக்குள்ளே முடிஞ்சு வச்சு, டைம் ஆகி போச்சு, அதனால் வேப்பமரம் கிட்ட போய் நான் உட்காந்து கொஞ்ச நேரம் படுத்திருக்கும்போது வேப்ப மரத்து தூரில் தான் கட்டி போட்டிருந்தேன். அப்போ வேப்ப மரத்துகிட்ட கேட்டேன், நீ மாட்டை வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கிளை ஆடிச்சு, ஓகே சொன்னிச்சு. எவ்வளவுக்குன்னு 100 ரூபாய்ன்னு சொன்னேன் விலை. அப்பவும் சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது தலையை ஆட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே இந்த பஞ்சாயத்து பேசக்கூடிய இந்த பண்ணையாளருடைய பொண்ணு சிரிச்சிடும். இதை கேட்டோம், இவ்வளவு முட்டாளாக இருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி நல்லா கெக்க பக்கன்னு நல்லா சவுண்டாக ஒரு 5 நிமிஷம் விடாமல் இடைவிடாத சிரிப்பு. சிரித்த உடனே இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிப்பார். நம்ம பொண்ணு ஒரு காலமும் சிரிக்கலை, இப்போ இவனுடைய கதையை கேட்டு பயங்கரமாக சிரிக்குது, இவனுக்கு நம்ம மகளை கட்டி வச்சா அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நம்ம மக சிரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னவனை கூப்பிட்டு அந்த மாட்டை கொண்டு விட்டான்ல அவனை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கும் இந்த பண்ணையார் பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை வச்சுருவாங்க. கல்யாணத்தை வச்சு இந்த பண்ணையார்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை, முக்கால்வாசி சொத்துக்களை இவனுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் யார் சிரிக்க வைக்கிறான்னா அவன் மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் எப்பவும் நீங்காக இடம் பிடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. முட்டாள்தனம் பண்ணாலும் அது பிறரை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கதையில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இது போன்ற நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.